வீரமங்கை வேலுநாச்சியார் நாடகம். ஜான்சி ராணிக்கு 77 ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளையனை எதிர்த்து கப்பம் கட்ட மறுத்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார். இவர் ராமநாதபுரம் மன்னருக்கு மகளாக பிறந்தவர். பன்மொழி புலமை கொண்டவர். வாள்வீச்சு, கத்திவீச்சு, வளரி, வில்வித்தை, ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற போர் பயிற்சிகளில் வல்லமை மிக்கவர். தனது 2 கண்களாக திகழ்ந்த பெரிய மருது, சின்ன மருது ஆகியோர் உதவியுடன் தனது படைகளை பலப்படுத்தினார். ஆங்கிலேயரிடம் தன்னை காட்டிக் கொடுக்க மறுத்து உயிரை இழந்த உடையாள் என்ற பெண்ணின் நினைவாக பெண்கள் படைக்கு உடையாள் பெண்கள் படை என பெயரிட்டு கடும் பயிற்சி அளித்தார். மனித வெடிகுண்டாக மாறி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழித்து தன் உயிரை தியாகம் செய்தவர் வேலுநாச்சியாரின் தோழி குயிலி. மேலும் ஹைதர் அலியின் உதவியையும் பெற்று ஆங்கிலேயரை களத்தில் சந்தித்தார் வேலுநாச்சியார். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயுதம் ஏந்தி போராடி வெள்ளையரை தோற்கடித்து இழந்த நாட்டை மீட்டெடுத்த முதல் பெண்மணி வேலுநாச்சியார். காட்சி 1. இடம் சிவகங்கை அரண்மனை. பங்கு பெறுவோர் முத்துவடுகநாதர், அமைச்சர் வேலுநாச்சியார், ஆங்கிலேய தளபதி பாஞ்சோர், காவலாளி. அவை அமரட்டும். நம் நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது? நன்றாக உள்ளது அரசே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த ஆற்காடு நவாவுதான் தன் ஆட்சியின் கீழ் இருக்கும் நாடுகளை அந்த ஆங்கில அரசிற்கு தாரை வார்த்து கொண்டுள்ளான். அப்படியா? ராமநாதபுரம் சமஸ்தானம் கூட ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வந்துள்ளது அரசே. நமது நாட்டிலும் ஊடுருள் அதிகமாகவே தென்படுகிறது. நம்மிடம் நேருக்கு நேர் மோத மாட்டான். ஆமாம் ஆமாம். வணங்குகிறேன் அரசே. வால்கனின் கொற்றம், உங்களை காண ஆங்கில தளபதி ஒருவர் வந்துள்ளார். வரச்சொல் வரச்சொல். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் குலம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. அமருங்கள் அமருங்கள். Hey mister, I am Vatican. I came here to collect tax. Your country Sivaganga is under our rule. புரியவில்லையே, சற்று விளக்கமாக தமிழில் கூறுங்கள். What a pity. You don't know English? Poor country fellow. Mind your words, Mr. Vatican. English is just a language, not a knowledge. You must learn this. ஆலோசிச்சு சம்சாரிக்கும் மிஸ்டர் வாட்டிகன். எங்களுடைய பாஷை படிச்சே அறியோ, మనసులాయో. ఇది మలయాళం. మాట్లాడేది ఆలోచించి మాట్లాడు మిస్టర్ వాటికన్. ఇక్కడ బతికే నాడికి వచ్చినవాడు భాష నేర్చుకోవాలర్. అర్థమైందా? ఇది తెలుగు. ಮಾತಾಡೋದುನಾ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾತಾಡು ಮಿಸ್ಟರ್ ವಾಟಿಕನ್. ಇಲ್ಲಿ ಬಟ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಭಾಷೆ ಕಟ್ಕೊಳ್ಳೇಬೇಕು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? இது கன்னடா. எங்கள் அரசிக்கு தமிழ் மட்டுமல்ல, உருது, மலையாளம், கன்னடம், தெலுங்கு என பல மொழிகள் தெரியும். வெறும் ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அலட்டிக் கொள்கிறாய். I appreciate your talent. ஆனால் நான் இங்கே வந்தது கப்பம் கலெக்ட் பண்ண. ஒழுங்காக கப்பம் கொடு, இல்லை என்றால் படை வரும். என்ன கப்பமா? மடையா? உதிர 6 ஓடினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, கப்பம் கட்ட முடியாது. கோயில் கட்டி, கோபுரம் கட்டி, சத்திரம் கட்டி, சாவடி கட்டி ஆண்ட குலம் எங்கள் தமிழ் குலம். எங்கிருந்தோ வந்த உமக்கு கப்பம் கட்டி வாழாது எம் குலம். விசுவாசமாகத்தான் இருக்கச் சொன்னோம். விசுவாசமா? உன் சகவாசமே வேண்டாம். மதிக்கவில்லை என்றால் எமக்கல்ல, எமது பீரங்கி குண்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன? காலனையே காலால் எட்டி உதைக்கும் தமிழர்களை உமது பீரங்கிகள் என்ன செய்யும்? மானம் பெரிது என வாழும் என் தமிழ்குலம் அவை அறிந்து கொள்ளடா நாடோடி பரங்கியே. உழைக்கும் கரங்கள் எமது, வியர்வை எமது, ரத்தம் எமது, ஓடும் நதியும் எமது, வயலும் வாய்க்காலும் எமது. கப்பம் எதற்குடா உமக்கு? I warn you. I pity you. Get lost. அரசி, என்ன கேட்டுவிட்டான் பார்த்தாயா? அவன் கிடக்கிறான், விடுங்கள். சரி, நான் காளையார் கோவிலுக்கு சென்று என் வழிபாட்டை முடித்து வருகிறேன். சென்று வாருங்கள் அரசே.
ஆரம்பிக்கலாமா? தாங்கள் அழைத்து நாங்கள் மறுப்பதா? உடனே தொடங்கலாம். பெரிய மருது, ஏதேனும் செய்தி உண்டா? நம் அரசரை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொன்ற பாஞ்சோரும் ஜோசப் மித்தும் நாட்டிற்கு திமிராக வலம் வருகிறார்கள். மக்களுக்கு தொல்லை பல கொடுக்கின்றனர். சிவகங்கை சீமை ஆங்கிலேயரின் அதிகார சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்கள் மனதின் கோபம் நீர் பூத்த நெருப்பாக உள்ளது. தாய் பசுவை பிரிந்த கன்று போல் தங்கள் பிரிவால் மக்கள் தவிக்கிறார்கள். சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கின்றது. மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கியர்களை பழி தீர்க்கும் வரை அது அணையாது. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறுநரிகளா? இணையம் அனுமதிக்க முடியாது. கேழல் இனம் போல பூமி முகம் பார்த்து திரியும் கோழைகள் அல்ல நாம். விழித்திருக்கும் கண் நோக்கி வேலீட்டி வந்தாலும் இமைக்காது எதிர்நோக்கும் வீரர்கள் நாம். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபில் வந்தவர்கள். நம் தாய் மன்னன் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையர் கோவிலில் வெள்ளை பரங்கியரின் தலைகள் கழற்காய்கள் போல நம் காலடியில் உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் ஹனுமன் கொடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க கூடாது. இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை, புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்வதற்காக தான். நாம் படை வலிமையை கூட்ட வேண்டும். நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேய படையினர் தங்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். நாம் உடனே விருப்பாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கு கோபாலரிடம் ஆலோசனை பெறலாம். சரி, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் மன்னரின் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருகிறேன். இந்த ஆடு இங்கதான் போயிருக்கோன்னு தெரியல. எங்க போயிருக்கோம்? பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசே, அம்மா, நீங்களா? உனக்கு என்னை தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே. நாட்டு நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்கள் கொடை வன்மையையும் வீரத்தையும் செல்வ வளத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்போது அரை வயிற்று கஞ்சிக்கும் வழியின்றி தவிக்கின்றனர். எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயர் என்னை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இங்கும் வரலாம். உன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். Surely Velanachiyar must have gone this way. We can ask the goatherd woman. இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாரா? நீ பார்த்தாயா? இங்க ராணிய பார்த்தேன். எந்த பக்கம் சென்றார்கள்? அதை சொல்ல மாட்டேன். Tell them that their hands will be cut off and kill them if they refuse to say. சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும். என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். ஓ, அப்படியா? அப்படி என்றால் வெட்ட வேண்டியது கைகள் இல்லை, உன் தலையை. இப்போது வேலு நாச்சியார் பாளையக்காரர்களில் ஒருவரான கோபாலரை சந்திக்க செல்கிறார். వందనాలు గోపాల్ గారు. మహారాణి వారు వేం చేస్తున్నారు? వీరత్వానికి మారు పేరైన రాణి వారు వేం చేస్తున్నారు? స్త్రీలలో నారీ శిరోమణి వేం చేస్తున్నారు? తమరి రాకతో మా ఈ రాజమహల్ గర్వపడుతుంది. మీరు ఇంత శ్రమపడి ఇక్కడి వరకు రావాలా? కాకితో కబురు పంపినా నేనే వచ్చేవాణ్ణి కదా. సెలవియ్యండి రాణిగారు, నేను ఏం చేయవలను? శివగంగలో పరిస్థితులు చేజారిపోతున్నాయి. నేను సైనికులకు అడవులలో பாடுபடின ராஜமஹாலிலோ శిక్షణ ఇస్తున్నాను. கவலை வேண்டாம், அனைத்து உதவிகளும் செய்கிறேன். நீங்களும் உங்கள் படையும் விருப்பாச்சி கோட்டையில் தங்கி பயிற்சி செய்யலாம். குயிலி, நீதான் ஆங்கிலேயருக்கு நெருப்பாய் இருப்பாய். அவர்கள் ஆயுத கிடங்கை அழிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உத்தரவு தாயே. தாங்கள் ஆணையிட்டால் அனலையும் விழுங்குவோம். நீங்கள் கண்ணசைத்தால் கடலையும் காற்றை போல் கடப்போம். படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளதா?
நம் வீரர்கள் போருக்கு எப்போதோ தயாராகிவிட்டனர். ஆனால் ஆங்கிலேயரை தோற்கடிக்க வேண்டுமென்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஹைதர் அலிக்கு 3 முறை கடிதம் அனுப்பியும் பதில் இல்லை. இப்போது ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பதாக செய்தி. நானே நேரில் செல்லலாம் என திட்டமிட்டுள்ளேன். நல்ல திட்டம், உடனே புறப்படுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாங்கள் வேலுநாச்சியாரிடம் இருந்து வருகிறோம். உங்கள் அரசரை காண வேண்டும். आपको देखना वेलुनाचर का सनीचांद श्लोक आको है. हमार बोल उनको. अस्सलाम वालेकुम नवाब. அலைக்கும் சலாம். உதவி கேட்டு எங்கள் ராணியாரிடமிருந்து 3 முறை ஓலை அனுப்பியும் தங்களிடம் இருந்து பதில் ஏதும் வரவில்லை. இது போன்ற முக்கியமான ராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து உங்களிடம் பேச முடியாது. உங்கள் ராணியாரிடம் தான் பேச முடியும். உடனே அழைத்து வருகிறோம். மிக்க மகிழ்ச்சி. அஸ்ஸலாம் அலைக்கும் நவாப். உஸ்கு ஜரூரத் ரஹி ஹை, மை ஆஞ்சி ஹூம். அதற்கு அவசியமில்லை நவாப், நான் இங்கே இருக்கிறேன். தங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டின் நிலை எவ்வாறு உள்ளது? வெள்ளை பரங்கியரின் அடாவடித்தனமும் மட்டுளியமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். கல்லிலும் முள்ளிலும் வெயிலிலும் மழையிலும் வியர்வை சொட்ட சொட்ட உழைப்பவர் நம் மக்கள். ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு. காடு திருத்தி மேடு வெட்டி கழனியாக்கியது நாம், ஆனால் கட்டளையிடுவது அவன். ஏரி கட்டி குளம் வெட்டி வரப்பு உயர்த்தி வாய்க்கால் போட்டு வளம் சேர்த்தது நாம், ஆனால் வரி வசூலிப்பது பரங்கியர்கள். வரி கட்ட மறுத்ததால் வஞ்சகத்தால் என் கணவரை கொன்றார்கள். அவர்களை பழி தீர்க்க வேண்டும். தாய் மண்ணை மீட்க வேண்டும். அதற்கு தங்கள் ஆயுதப்படையின் உதவி தேவை. நல்லது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் எதிரிதான். நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுக்காகவும் தான். 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 படை வீரர்களை இப்போதே உங்களுடன் அனுப்புகிறேன். என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமை ஏற்று வருவான். மிக்க நன்றி. உங்கள் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும். தாயே, தங்கள் உத்தரவுப்படி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதில் நாம் பெண்கள் படையின் தலைவி குயிலி வீரமரணம் அடைந்து விட்டார். என்ன சொல்கிறாய்? ஆம் தாயே, குயிலி ஆயுத கிடங்கை அழிப்பதற்கு தன் உடலேயே திரியாக்கி தீ வைத்துக் கொண்டாள். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளார். உடனே போர் முரசு கொட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், பசுக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள். 4 திசையிலும் படைகள் செல்லட்டும். ஆங்கிலேய தளபதி பாஞ்சோரையும் ஜோசப் ஸ்மித்தையும் உயிருடன் எனக்கு வேண்டும். தாயே, பாஞ்சோரை பிடித்து விட்டோம். Please forgive us. Give us life. We are leaving your country. We will not trouble you anymore. Don't you know English? I don't know only English. I am well versed in Malayalam, Kannadam, Urdu, Telugu, French, as in I have learnt all the 7 languages. Tandan nirandara cheyyunnu karmangal tandan anubhavichedugonne varu. This is Malayalam. Pradinche pedavula kanna sahayam chese chetulummina. This is Telugu. Janani janma bhumischa swargadabi gariyasi. This is Sanskrit. ದೇಶಂ ನಮ್ದೆ, ಮಕ್ಕಳು ನಮ್ಮವರೇ, ಹಣ್ಣು ನಮ್ದೆ, ನುಂಕು ಯಾಕೆ ವರಿ ಕೊಡಬೇಕು? ಗೊತ್ತಾಯಿಂದ ಹುರಿಗಿರದಾ? Listen, write and sign that we will never interfere with the ownership and the possession of Sivagangai Seemai. We do it like that. இவன் அறம் தவறியவன், நம் அரசரை கொன்றவன். இவனுக்கு கருணை காட்டக்கூடாது. உத்தரவிடுங்கள். இவன் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக்குகிறேன். அவசரம் வேண்டாம். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர் நாம். மனிதரை மனிதர் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உலகிற்கு உரைப்போம். நிராயுதபாணியாக நிற்பவன் முன் ஆயுத பலத்தை காண்பிப்பது வீரத்திற்கு அழகல்ல. அவன் எப்போது நம் முன் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான். கோட்டை நம் வசமாகி விட்டது. இவன் பிழைத்து போகட்டும். வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு முன் உரையாளுக்கும் குயிலிக்கும் அவர்கள் வீரத்தை போற்றும் வகையில் கோயில் கட்ட உத்தரவிடுகிறேன்.
மூவேந்தர்களின் வீரத்தையும் முத்தமிழின் பெருமையும் மீட்க வேண்டிய தருணம் இது. ஜாதி மதங்களால் பிரிந்து கிடந்தது போதும். சிவகங்கையின் சிங்கங்களாக சிலிர்த்து எழுவோம். தேசம் காக்க தன் உயிரியை தியாகம் செய்த உடையாளுக்கு வெட்டுடைக்காளி என்ற பெயரிலும், குயிலிக்கு குரலுடையார் என்ற பெயரிலும் கோவில் எழுப்புங்கள். சூரிய சந்திரன் உள்ளவரை தேசப்பற்றையும் தெய்வ பக்தியும் பறைசாற்றட்டும். கோட்டை கொத்தளங்களிலும் மாட வீதிகளிலும் ஹனுமன் கொடி ஏற்றுங்கள். முடிசூட்டு விழாவிற்கு